ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய முடி கொட்டுதா? முடி கொட்டுறதே நிற்க மாட்டேங்குதா? அப்போ இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம எந்த மாதிரி ஹேர் ஆயில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு முடி அடர்த்தியாக கருங்கருன்னு வேணும்னா இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இதை ட்ரை பண்ணிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எண்ணெய் சூடு பண்ணும்போது இப்போ விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி சேர்க்கும் போது 2 எண்ணெயும் ஒன்றா சேர்த்து சூடு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் என்ன எடுத்திருக்கேன்னா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, வேப்ப இலை, கற்றாழை, ஊற வச்சு முளைக்கட்டிய வெந்தயம், வெங்காயம், கொஞ்சம் நான் காய வச்ச ஆவாரம் பூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. எனக்கு கிடைக்காது, அதனால் நான் காய வச்சு எடுத்திருக்கேன். இருக்க பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். செம்பருத்தி பூ நமக்கு முடியை மென்மையாக இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. இது ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணால் நல்ல பலன் தரும். இலையில் அது ஒரு சலிப்புத்தன்மை இருக்கிறனால முடியை மென்மையாக வச்சுக்கிறது இல்லாமல் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ஹேர் பேக்காகவும் போடலாம். இதுக்கு கற்றாழை தலையை ஈரப்பதமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் முடியோட வளர்ச்சிக்கு முடி வளர்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது. இதை கற்றாழை ஹேர் பேக்காகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். முளைக்கட்டைய வெந்தயம் எடுத்திருக்கேன். ஊற வச்சு நல்லா முளைக்கட்டி எடுத்திருக்கேன். அது நம்மளுக்கு உடம்பு சூட்டை தணிக்கிறனால முடி வளர்கிறதுக்கும் முடி மென்மையாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி செய்யுது. முருங்கைக்கீரை முடி மற்றும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பாட்டு மூலியமாகவும் எடுத்துருக்கலாம். முடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி செய்யுது. வேப்பிலை நம்ம பொடுகு தொல்லையிலேருந்து பாதுகாக்க ரொம்பவே உதவி செய்யுது. சின்ன வெங்காயம் நம்ம முடி வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவி செய்யுது. இது பச்சையாக எல்லாருமே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது எல்லாருக்கும் செட் ஆகாது. சில பேர்த்துக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் கூட வரும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது சரியில்லைன்னா அதை விட்டுருங்க. பச்சையாக யூஸ் பண்ணாதீங்க. நம்ம எண்ணெயை எப்படி சூடு பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எண்ணெயை சூடு பண்ணும்போது 2 எண்ணெயும் ஒன்றா சேர்க்காதீங்க. ஏன்னா 2 எண்ணெயும் ஒன்றா சேர்க்கும் போது அது பொங்கி பொங்கி வரும். அதனால் இதில் இருக்க பொருட்கள் எல்லாமே வேவறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிரும். நீங்கள் அந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்துறது சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டுக்கு இதில் தேங்காய் எண்ணெயை மட்டும் ஊற்றிருக்கேன். நான் இதில் இருக்க பொருட்கள் எல்லாமே கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நான் 1 கிளாஸு தேங்காய் எண்ணெயை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா 1 மாதத்துக்கு எனக்கு அது போதும். நிறைய நாளைக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சு பயன்படுத்த வேணாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு 1 மாதத்துக்கு ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நான் இதில் வச்சு மெல்ல சிம்மில் வச்சு தான் நான் கேஸில் சூடு பண்ணுறேன். நீங்கள் அடுப்பில் சூடு பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் அனலில் சூடு பண்ணி எடுங்க. அதுவும் ரொம்ப நல்லது. கேஸை விட அடுப்பில் இன்னும் ரொம்ப நல்லது. அடுப்பு இல்லாட்டி நீங்கள் கேஸில் நீங்கள் சூடு பண்ணி எடுக்கலாம். சில பேர் கேட்கலாம், அனல் அதிகமாக வச்சு ஒரேடியாக சூடு பண்ணக்கூடாதா அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. ஏன்னு சொன்னால் நம்ம அனல் அதிகமாக வைக்கிறனால இந்த சின்ன வெங்காயம், அப்புறமேட்டு இந்த கத்தாழை, வெந்தயம்லாம் உடனே கருகி போயிடும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது வேவாது. வெங்காயம்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சிம்முலேயே வச்சு நீங்கள் சூடு பண்ணி எடுங்க. இந்த எண்ணெயை நம்ம எப்போதெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொன்னால், நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வேர்லலாம் படுற மாதிரி விரலில் தொட்டு தொட்டு எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் அந்த 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நல்ல ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே கொண்டை கட்டுங்க. ஆண்களாலும் யூஸ் பண்ணலாம், பெண்களாக இருந்தாலும் இந்த எண்ணெயை நல்லாவே யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி புதுசாக எந்த எண்ணெயாக இருக்கட்டும், ஒரு ஹேர் பேக்காக இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு தலையில் புண்ணுலாம் இருந்தால் அரிப்பு வரும். அதனால் அப்போ நீங்கள் இதை பயன்படுத்தாதீங்க. எண்ணெய் நான் ஒரு 3/4வாசி வெந்துருச்சு. இது அப்படியே மெல்ல வெந்துக்கிட்டே இருக்கட்டும். கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விளக்கெண்ணெயை நான் எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய் நான் நிறையா எடுக்கலை, கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யுது. நான் ட்ரை பண்ணிக்கிட்டு வரேன். பாப்பாவுக்கும் முடி கொட்டுறது ஒரு வாட்டி நிறைய கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி எண்ணெய் சூடு பண்ணி நான் ட்ரை பண்ணும்போது முடி நல்லாவே வளருது, நல்லா கருப்பாகவும் இருக்குது. நீங்கள் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் நினைக்கலாம், இது நம்மளுக்கு செட் ஆகுமா, தலையில் தடவலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கையில் நல்லா தடவி பாருங்கள். அது அரிக்காமல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம்.
இந்த மாதிரி எண்ணெய் வச்சுட்டு நல்லா ஒரு கொண்டை போடுங்க. கொண்டை போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி சீயக்காய் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குளிக்கும்போது தண்ணி ரொம்ப சூடு இல்லாமல் ஒரு மிதமான சூடு இருந்தால் ரொம்பவே நல்லது. இது பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு இதில் இருக்க பொருட்கள்லாம் அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து கொதிக்கிறது இந்த மாதிரி அப்படியே அடங்கிரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் விளக்கெண்ணெய் நான் சேர்க்குறேன். நிறைய சேர்க்கல, ஒரு 2 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இப்போ மழை காலம், அதனால் நான் விளக்கெண்ணெய் நான் அதிகமாக பயன்படுத்தலை. வெய்ய காலத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். ஏன்னா வெயில் சூட்டுக்கு ரொம்பவே நல்லது இந்த விளக்கெண்ணெய். இது நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த இதை ராத்திரியே பகலை நீங்கள் எப்போ சூடு பண்ணுறீங்களோ அதை அப்படியே ஆற விடுங்க. நல்லா ஆறின உடனே ஒரு கண்ணாடி பாட்டிலில் நல்லா வடிகட்டி எடுத்து இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எண்ணெயை பயன்படுத்துகிற உடனே உங்களுக்கு 3 நாளில் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. ஒரு 15 நாள் சரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோட ரிசல்ட்டு நம்மளுக்கு தெரியும். 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஒன்றும் சரியாகலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். 1 மாதம் ஆனாலும் கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.